ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா வினை அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வினைனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வினைனா என்னென்னா ஒரு செயலை செய்யக்கூடிய செயலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வினைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஈஸியாக சொல்லலான்னா, இப்போது இந்த பால் இருக்குது. இந்த பால் கீழே இருந்தது. நான் எப்படி எடுத்தேன்? இந்த கையினால தான் நான் எடுத்தேன். கை மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மூமெண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோம், வினைன்னு சொல்லுவோம். இதுதான் வினை. ஒரு செயலை செய்யக்கூடிய செயல் தான் என்னன்னு சொல்கிறோம், வினை. ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வினையில் வினை ரெண்டு வகைப்படும். ஒன்று தன்வினை, மற்றொன்று பிறர் வினை. ஓகேங்களா? தன்வினைனா என்னன்னு சொல்லி பார்ப்போமா? தன்வினைனா ஒரு செயலை 1% மட்டும் செய்கிறது என்னன்னு சொல்லுவோம், தன்வினை. ஓகேங்களா? இதுதான் தன்வினை. தன்வினைக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, கண்ணன் நேற்று வந்தான். கண்ணன்ன்றது ஒரே பர்சன் தான். கண்ணன் நேற்று வந்தான் நார்மலாக சொல்லி விட்டுடுறாங்க, அவ்வளோதான். 1% இன்க்ளூட் பண்ணி சொல்லிடுறாங்களா, அதை தான் என்னன்னு சொல்கிறோம், தன்வினை. ஓகேங்களா? இப்போ பிறர் வினை போகலாம். பிறர் வினைனா என்னது? 1% கூட அனதர் பர்சனை கனெக்ட் பண்ணி சொல்கிறதா என்னன்னு சொல்லுவோம், பிறர் வினை. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, அவனை திருந்த செய்தான். அவனைன்றது ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணனாக கூட இருக்கலாம். கண்ணன் அவனை திருந்த செய்தான். இன்னொன்று கண்ணன் திருந்த ராமன் செய்தான். ஓகேங்களா? இப்படியும் சொல்லலாம். கண்ணனை திருந்த ராமன் செய்தான் இப்படியும் சொல்லலாம். 2% இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதை பிறவினைன்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அப்பா இருக்கார். அப்பா மகனை நல்லா படிக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் 2% இருக்காங்க. ஒன்று அப்பா, இன்னொன்று மகன். இந்த 2% வர மாதிரி இருந்தால் அப்பா மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது மாதிரி 2% இன்க்ளூட் பண்ணியிருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம், பிறர் வினை. இதுதான் தன்வினைக்கும் பிறர் வினைக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வினை. வினையில் எந்த கொஷின் வந்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இன்னொன்று தன்வினை, மற்றொன்று பிறர் வினை. இவ்வளோ தான் வினை. ஓகேங்களா? இது இன்றைக்கோட டாபிக் வினை. இதுதான். இது எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.